ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. லக்ஷாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன லக்ஷா இது, கொடையிலெல்லாம் விளையாட வேண்டான்னு சொன்னால் அதில் தான் விளையாடுறீங்க. சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அம்மா ஒரு 5 மினிட்ஸ்மா விளையாண்டுட்டு வச்சிடுறோம். இந்த கொடையில் சுற்றுனா மெரிகோ ரவுண்டில் போகிற மாதிரியே இருக்குமா, சூப்பராக இருக்குமா, ப்ளீஸ்மா. லக்ஷா மெதுவா, நான் உழுவுறேன். ஐயோ அப்பா, உளுந்து எப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டேன். அப்படியே படுத்துக்கிட்டே ஆடுறேன் நான். ரொம்ப நல்லா இருக்கே. இங்கே பாரு யுக்தா, ரோஜா எப்படி படுத்துக்கிட்டே வரான்னு. நீங்க ரொம்ப ஸ்பீடா பண்றீங்கப்பா, என்னால உட்காரவே முடியல. இங்க பாரு ராகுல் எப்படி உட்காந்துருக்கான்னு பாரு. ஆமா, நான் பாரு உழுவாம உட்காந்துருக்கேன். ஜாலியா இருக்கு. அக்கா ஜோரா சுத்துங்க இன்னும். யுக்தா, ஆமா ராம் ஏன் இன்னும் வரல? ராம் எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். அவன் வர இன்னும் 2 நாள் ஆகும். ஓ அப்படியா, ராம் வந்திருந்தா இன்னும் செம ஃபன்னா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம ராம் கூடயும் விளையாடலாம். லக்ஷா போதும், தலை சுத்த போகுது. இப்போ தானே எல்லோரும் சாப்பிட்டீங்க, அப்புறம் வாமிட் தான் பண்ணுவீங்க. போதும், வச்சிருங்க லக்ஷா. அம்மா இதுதான் லாஸ்ட் 2 மினிட்ஸ்மா. அது ஆனப்புறம் நாங்களே எல்லாமே எடுத்து வச்சிடுறோம். எங்கள் யாருக்குமே தலையெல்லாம் சுத்தவே இல்லைம்மா. ரொம்ப ஃபன்னாக தான் இருக்குமா, ப்ளீஸ்மா. ஆமாம் ஆண்டி, ஒரு 2 மினிட்ஸ் விளையாண்டு வச்சிடறோம் ஆண்டி. சரி 2 மினிட்ஸ் விளையாண்டுட்டு எடுத்து வச்சிடணும். நான் மேலே வத்தல் காய போட்டிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்தேன். ஹை வத்தலா? சரிம்மா, நீங்கள் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. எங்கள் எல்லாத்துக்கும் வத்தல் போட்டு கொடுங்கம்மா, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீனா மாடியில் வத்தல் போட்டிருந்தாங்க, அது எடுக்க போயிட்டுருக்காங்க. வத்தல்லாம் இந்நேரம் நல்லா காஞ்சிருக்கும். நம்ம போய் இந்த வத்தல் எல்லாம் எடுத்து கூடையில் போட்டுட்டு அப்புறம் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த வெயிலுக்கு இந்த வத்தல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. எல்லாமே எடுத்து கூடையில் போட்டுடலாம். வத்தலெல்லாம் நல்லா காஞ்சிருந்துச்சு. மீனா எல்லா வத்தலையும் எடுத்து கூடையில் போட்டாங்க. இந்த வத்தலே நம்மளுக்கு 2 மாதத்துக்கு வரும். சிப்ஸு, முறுக்கு அதெல்லாமே கடையில் எதுவுமே வாங்க தேவையில்லை. இந்த துணியும் மடித்து வச்சிடலாம். நாளைக்கு வத்தல் போட நம்மளுக்கு திரும்ப தேவைப்படும். வத்தல்லாம் எடுத்தாச்சு. இப்போ கீழே போய் பசங்களுக்கு வத்தலை எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுக்கலாம். மீனா கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பூச்சி வந்துருச்சு. மீனாக்கு பூச்சினா ரொம்ப பயம். அந்த பூச்சி பறந்து மீனா மேலே விழுந்துருச்சு. மீனா பயத்தில் கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, நான் கீழே விழுந்துட்டேன். என் கை வேற வலிக்குது. லக்ஷா இங்கே வா சீக்கிரம். திரும்பவும் அந்த பூச்சி மீனா மேலேயே வந்துருச்சு. லக்ஷா வெளியே விளையாண்டுட்டு இருந்ததுனால மீனா விழுந்தது லக்ஷாக்கு கேட்கவே இல்லை. மீனா ஜோரா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷா, யுக்தா சீக்கிரம் வாங்க, இங்கே நான் கீழே விழுந்துட்டேன். ஒரு பூச்சி வேற என் மேலே உட்காந்துருக்கு. வாங்க சீக்கிரம். உங்களுக்கு கேட்குதா இல்லையா? ஐயோ என்ன இது, அம்மா கத்துற சத்தம் கேட்குது. யுக்தா டிவி வால்யூமை கம்மியாக வெயி. அம்மா கத்துற சத்தம் கேட்குது. வா சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஐயோ ஆமா லக்ஷா, நானும் வரேன் இரு. என்னாச்சு ஆண்டிக்கு? ஆண்டி என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ என்ன இது யுக்தா, எங்க அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஐயோ அம்மா என்னாச்சு உங்களுக்கு? கீழே விழுந்து கிடக்குறீங்களே. ஒரு பூச்சி வேற உங்க மேல உட்காந்துருக்கே, என்னாச்சு? இருங்கம்மா, நான் அந்த பூச்சியை தட்டி விட்டுடுறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஐயோ, என் கை ரொம்ப வலிக்குது லக்ஷா. அம்மா என்னாச்சு உங்க கைக்கு? வாங்க மெதுவா எந்திரிங்கம்மா, வந்து கட்டில படுத்துக்கோங்க. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். லக்ஷா, கை ரொம்ப அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீ போய் சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுமா. சரிம்மா, வாங்க மெதுவா எந்திரிங்கம்மா, நான் பிடிச்சிக்கிறேன் உங்களை. கடவுளே, என்னால் முடியல, ரொம்ப கை வலிக்குது. லக்ஷாவும் யுக்தாவும் மீனாவை எழுப்பி கட்டிலில் படுக்க வைக்கிறாங்க. என்ன லக்ஷா இது, வீடே இப்படி எல்லாமே களைச்சி போட்டு வச்சுருக்கீங்க. விளையாடுறேன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களே. முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வரதுக்குள்ளே இது எல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க. அம்மா இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம்மா. நாங்களே இது எல்லாமே எடுத்து எது எங்கே இருந்துச்சோ அங்கே எடுத்து வச்சிடறோம்மா. யுக்தா, அந்த ஃபோனை சீக்கிரம் கொண்டு வா. டாக்டருக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம். எங்கள் அப்பா வேற ஊரில் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியல. வா சீக்கிரம். இந்தா லக்ஷா ஃபோனு, சீக்கிரம் டயல் பண்ணியிருக்கேன், அப்படியே பேசு.
ஹலோ டாக்டர், நான் தான் லக்ஷ்யா பேசுகிறேன். போன வாரம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல, அங்கேருந்து தான் நான் பேசுகிறேன். எங்கள் அம்மா மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஏனியில் கீழே இறங்குறப்ப அவங்க கை ரொம்ப வலிக்குது டாக்டர். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் டாக்டர். எங்கள் அப்பாவும் ஊரில் இல்லை, சீக்கிரம் வாங்க டாக்டர். ஆமாம் டாக்டர், சீக்கிரம் வாங்க. சரிம்மா, நீ பயப்படாத. நான் இப்போ சீக்கிரம் வரேன். என்கிட்ட உங்கள் வீட்டு லொக்கேஷன் இருக்குது. அம்மா, நாங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டோம். அவங்க இப்போ வரேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதுக்குள்ளே இங்கே வீட்டில் இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடறோம்மா. சரி லக்ஷா, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. அப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லிடு. ராகுல் இப்போ தூங்குற டைம் தான், போய் ரூமில் படுக்க வச்சிரு லக்ஷா. அக்கா, அம்மாக்கு என்னாச்சு? அம்மா ஏன் படுத்திருக்காங்க? அம்மாக்கு ஒன்றும் இல்லை ராகுல், அம்மாக்கு கை வலிக்குதான், அதனால கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. நீயும் இப்போ கொஞ்ச நேரம் தூங்குறியா? சரிக்கா, நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன். இந்த ராகுல், உன் பொம்மை கொடுக்குறேன், அதை வச்சுக்கிட்டே சீக்கிரம் தூங்கிடு, சரியா? சரிக்கா. வாயுக்தா, டாக்டர் வரதுக்குள்ள இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். நானும் டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிட்டேன். வாங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். சீக்கிரம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். நீ தூங்கிட்டேன் தான் நாங்கள் உன்னை எழுப்பல. சரி வா வா, சீக்கிரம் எடுத்து வைக்கலாம். இனிமேல் நம்ம இப்படி எல்லாம் எடுத்து போட்டு விளையாடவே கூடாது. ஆமாம், நம்ம விளையாண்டு டாய்ஸ் எல்லாம் இப்படி போட்டுட்டோம்னா நம்ம அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம். அவன் எல்லாமே எடுத்து வைக்க. நம்ம இந்த மாதிரி எல்லாம் போட்டு விளையாடவே கூடாது. சரி லக்ஷா, இனிமேல் நம்ம இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம். டாக்டர் வரேன்னு சொல்லிட்டு இன்னமும் காணும். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அம்மாவுக்கு வேற கை ரொம்ப வலிக்குது. அப்பாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். அப்பா நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் கவலைப்படாத லக்ஷா, நான் எங்கள் அம்மா எல்லாருமே இருக்கோம்ல, நம்ம பார்த்துக்கலாம். ஆண்டிக்கு ஒன்றுமே ஆகாது, சரியா? இங்கே பாரு, வத்தல் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. சரி, எல்லா வத்தலையும் எடுத்து போட்டு நம்ம கிச்சனில் வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஏனியும் இப்போ வச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இப்போ டாக்டர் வந்தால் அம்மாவை பார்க்கறதுக்கு சரியாக இருக்கும். வீடு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அம்மா, உங்களுக்கு பசிக்குதாம்மா? ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரட்டா? இல்லை லக்ஷா, எனக்கு பசிக்கல. டாக்டர் வந்துட்டாங்க. லக்ஷா எங்கே இருக்கீங்க? டாக்டர் வாங்க வாங்க. அம்மா இங்கே தான் படுத்திருக்காங்க. என்னாச்சு மீனா? பசங்க ஃபோன் பண்ண உடனே ஓடி வந்துட்டேன். என்னாச்சு? எப்படி கீழே விழுந்தீங்க? வாங்க டாக்டர், நான் வத்தல் மேலே காய போட்டிருந்தேன். அதை எடுத்துட்டு கீழே இறங்குறப்ப நான் கீழே விழுந்துட்டேன் டாக்டர், ஏனிலேருந்து. இந்த கை தான் ரொம்ப வலிக்குது, என்னால் அசைக்க கூட முடியல. சரி மீனா, என்னாச்சுன்னு நான் செக் பண்ணிடுறேன். டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இரு லக்ஷா, நான் வந்துட்டேன்ல, பார்த்துக்கிறேன். லக்ஷா பயப்படாத, டாக்டர் வந்திருக்காங்கல்ல, என்னன்னு பார்த்துக்கலாம். மீனா, உங்களுக்கு இங்கே வலி இருக்கான்னு சொல்லுங்க. ஐயோ ஆமாம் டாக்டர், அங்கே தான் ரொம்ப வலிக்குது. சரி மீனா, எதுக்கும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம். மீனா, உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்தாச்சு. உங்கள் கையில் ஒரு சின்ன கிராக் ஆயிருக்கு. கவலைப்படாதீங்க, நான் மெடிசன்லாம் போட்டு உங்கள் கைக்கு கட்டு போட்டு விடுறேன். ஒரு 2 வீக்ஸ்க்கு உங்கள் கையை நீங்கள் அசைக்கவே கூடாது. எந்த வேலையுமே நீங்கள் உங்கள் கையால் பண்ணவே கூடாது. ஐயோ, என்ன டாக்டர் இப்படி ஆயிடுச்சு? ஒன்றும் கவலைப்படாதீங்க மீனா, 2 வீக்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீக்கவர் ஆயிடுவீங்க. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம், உங்களுக்கு பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஐயோ வலிக்குது டாக்டர், கொஞ்சம் மெதுவாக போடுங்க டாக்டர், ரொம்ப வலிக்குது. அவ்வளோதான் மீனா, ஆயிடுச்சு. சின்ன பசங்க மாதிரி நீங்களும் பயப்படுறீங்களே. அவ்வளோதான், இன்ஜெக்ஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ உங்கள் கைக்கு கட்டு போட்டுடலாம். டாக்டர் கொஞ்சம் வலிக்குது டாக்டர். அவ்வளோதான் மீனா, ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு கொஞ்சம் பெயின் கம்மியாயிரும், கவலைப்படாதீங்க. சரி மீனா, உங்களுக்கு கட்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ நீங்கள் இது மேலே தண்ணி எல்லாம் படாமல் பார்த்துக்கணும். அப்புறம் கையை அசைக்கவே கூடாது. அப்புறம் இந்த டேப்லெட்டை டெய்லி மார்னிங் அண்ட் நைட் எடுத்துக்கோங்க ஆஃப்டர் ஃபுட்டு. உங்களுக்கு அதுக்கப்புறமும் பெயின் இருந்ததுன்னா என்னை வந்து கிளினிக்கில் பாருங்கள். அப்படி எதுவும் இல்லைன்னா 2 வீக்ஸ் கழிச்சு வந்து என்னை கன்சல்ட் பண்ணால் போதும். நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு சீக்கிரமாக சரியாயிருமா? எந்த ப்ராப்ளமும் இல்லையா? எந்த பெரிய ப்ராப்ளமும் இல்லை லக்ஷ்யா. 2 வீக்ஸ்க்கு உங்கள் அம்மாவுக்கு கையில் கட்டு போட்டிருக்கோம். அவங்க கையை அசைக்கவே கூடாது, எந்த வேலையும் பண்ணக்கூடாது. நீங்கள் தான் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? ஃபோன் பண்ணிட்டேன் டாக்டர், நாளைக்கே அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. சரி லக்ஷ்யா, மெடிசன்லாம் கரெக்டாக கொடுத்து உங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. சரி, நான் அப்போ கிளம்புறேன். ஆண்டி, எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க இப்போ சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. வந்து உங்களையும் பார்த்துக்குவாங்க. ஆமாம்மா, அவங்களே எல்லாமே கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கவலைப்படாமல் தூங்குங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்.
சரி லக்ஷயா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். யுக்தா, எங்கள் அம்மா நிறைய துணியை சோப் போட்டு வச்சிட்டாங்க. நான் அதை போய் துவைச்சிடுறேன். நீ இங்கேயே நிற்கிறியா? என்ன லக்ஷயா இப்படி சொல்லிட்ட? வா, நம்ம 2 பேருமே சேர்ந்து துவைக்கலாம். அதில் போய் என்ன இருக்கு? சரி சரி. இப்போ நம்ம முதல்ல தண்ணி ஊற்றி இந்த கல்லை நல்லா கழுவிக்கலாம். இப்போ ஒரு துணியாக எடுத்து வச்சு துவைக்கலாம். சோப்பு நிறையா இருக்கிறதுனால நம்ம வேறு சோப் எதுவும் போடவே தேவையில்ல. அப்படியே சீக்கிரம் துவைச்சி அலசி காய போட்டுடலாம். சரி சரி, அப்படியே பண்ணலாம். துவைக்கிறது கூட ஒரு ஃபன்னாக தான் இருக்குது. இதே ஒரு விளையாட்டு மாதிரி தானே இருக்குது. ஆமாம், ஒரு துணி துவைச்சா ஃபன்னாக தான் இருக்கும். நிறைய துணி துவைக்கிறதுனா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. அப்படின்னா அம்மா எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லி துவைக்கிறாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆமாம், இனிமேல் நம்ம அப்படியே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ. பை பாய்.